Hello students, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா financial accounting subjectல இருக்க hire purchase and installment purchase system தான் பார்க்க போறோம். இந்த hire purchase and installment purchase systemல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ledger account in the book of both the parties. hire purchaser accountக்கும் hire vendor accountக்கும் என்னென்ன ledger accounts வரும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோலயும் இதான் பார்த்தோம். இந்த வீடியோல other exercise problemல 4th sum ரெடி புக்கில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் 4th சம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கொஷினில் மிஸ்டர் குப்தா அப்படின்றவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு மிஷினரி அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஃப்ரம் மிஸ்டர் பான்காஜ் அப்படின்றவர்கிட்ட. ஓகேவா, த கேஷ் ப்ரைஸ் ஆஃப் அ மிஷினரி 15,500. த பேமெண்ட் ஆஃப் ஃபார் த பர்ச்சேஸ் ஆர் டு பி மேட் ஆஸ் அண்டர் ஆன் சைனிங் த அக்ரிமெண்ட் 3,000. டவுன் பேமெண்ட்டாக ஒரு 3,000 பே பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் 5,000, செகண்ட் இயர் எண்டில் 5,000, தேர்ட் இயர் எண்டில் 5,000. மேக் நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் போத் த பார்ட்டிஸ் சார்ஜிங் டெப்ரிசியேஷன் 10% ஆன் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், அதாவது ரிட்டர்ன் டவுன் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஹையர் பர்ச்சேசர்ன்றது யார்? மிஸ்டர் குப்தா. ஹையர் வெண்டாருன்றது மிஸ்டர் பான்காஜ். ஓகேவா, இப்போ கேஷ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 15,500 தான் கேஷ் ப்ரைஸ். டவுன் பேமெண்ட் வந்து 3,000. ஃபஸ்ட் இயர் எண்டு வந்து 5,000 பே பண்ணுறாரு. செகண்ட் இயர் எண்டு வந்து 5,000, தேர்ட் இயர் எண்டு வந்து 5,000. ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம்னா இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. டெப்ரிசியேஷன் வந்து 10%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. கரெக்டாக? ஸோ நம்ம இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம்? அந்த மெத்தட் போடணும். ஓகேவா, இப்போ பாருங்கள். இப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது காமன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு வேணும். இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்ம ஃபார்முலாவை எப்படி மாற்றிக்கலாம்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் மைனஸ் கேஷ் ப்ரைஸ் இப்படி மாற்றிக்கிறோம். இப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்னால் என்னென்னா டவுன் பேமெண்ட்டோடு சேர்த்த இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் தான் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இப்போ பாருங்கள், ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஈக்குவல் டு டவுன் பேமெண்ட் ப்ளஸ் இன்ஸ்டால்மெண்ட். டவுன் பேமெண்ட் ஒரு 3,000, இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 5,000, 5,000, 5,000. இந்த 4 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 18,000 வருது. இப்போ கேஷ் ப்ரைஸ் ஒரு 15,500. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2,500 ஃபார் 3 years. ஓகேவா, இப்போ பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி 5 காலம் போடுவோம். பர்டிகுலர்ஸ், இன்ஸ்டால்மெண்ட், பேலன்ஸ், ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன போடுவோம்? ஃபஸ்ட் இயர் எண்டு 5,000, செகண்ட் இயர் 5,000, தேர்ட் இயர் 5,000. இப்போ பேலன்ஸ், இப்போ ஃபஸ்ட் இயர் பிகினிங்கில் என்ன பேலன்ஸ் இருந்திருக்கும்னா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். மூணுத்தையும் ஆட் பண்ணால் 15,000 வருதா? ஃபஸ்ட் இயர் பிகினிங்கில் அதுதான் பேலன்ஸ். செகண்ட் இயரில் இதையும் ஆட் பண்ணுங்கள், 10,000. அப்போ செகண்ட் இயர் பிகினிங்கில் 10,000, தேர்ட் இயர் பிகினிங்கில் 5,000. ஓகேவா, இப்போ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிங்க. இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிக்கோங்க. 15:10:5. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு 3:2:1 வரும். அதை எடுத்து வந்து இந்த ரேஷியோ காலமில் போட்டுக்கலாம். 3:2:1. இப்போ இது டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 6 வரும். இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த 2,500 இன்ட்டு 3/6 பண்ணோன்னா 1,250. அடுத்து இந்த 2,500 இன்ட்டு 2/6 பண்ணோன்னா 833. அடுத்து இந்த 2,500 1/6 பண்ணோன்னா 417. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பாருங்கள், 2,500 வந்துடும். ஸோ நம்ம போட்ட சம் கரெக்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போடலாம். ஓகேவா, லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறதுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். ஹையர் பர்ச்சேசர் யார்? மிஸ்டர் குப்தா தான் ஹையர் பர்ச்சேசர். ஹையர் வெண்டார் யார்? மிஸ்டர் பான்காஜ், அவங்க தான் ஹையர் வெண்டார். இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் மிஸ்டர் குப்தா ஹையர் பர்ச்சேசருக்கு போட போகிறோம். ஹையர் பர்ச்சேசருக்கு என்னென்ன இது போடணும்? அக்கௌண்ட் மிஸ்டர் பான்காஜ் அக்கௌண்ட் போடுவோமா? அப்புறம் என்ன அக்கௌண்ட் போடுவோம்? இது டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போடுவோம், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் போடுவோம், அண்ட் வந்து மிஷினரி அக்கௌண்ட் போடுவோம். அசட் அக்கௌண்ட்டில் அந்த மிஷினரி அக்கௌண்ட் போடுவோம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், மிஸ்டர் பான்காஜ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் என்னது? பான்காஜுன்றது யார்? நமக்கு லியாபிலிட்டி கடன் பட்டிருக்கோம் அவருக்கு. இப்போ கடன் பட்டிருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன எழுதுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ மிஷினரி. இப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
கடன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ கேஷ் ப்ரைஸ், கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 15,500 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிரெடிட் சைட் போகிறது. அடுத்து பாருங்கள், டவுன் பேமெண்ட் பண்ணுறோம். டவுன் பேமெண்ட் பண்ணுறதுனால கடன் வந்து கம்மியாகுது, அதனால டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு வருது இங்கே 3,000. புரிஞ்சிச்சா? அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் போடும் போது 1,250, கடன் வந்து அதிகமாகுது இன்ட்ரெஸ்ட் மூலயமா 1,250, அதை நம்ம இங்கே போடுறோம். அடுத்து வந்து இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 5,000 இன்ஸ்டால்மெண்ட், கரெக்டாக? அந்த 5,000 கடன் வந்து டிக்ரீஸ் ஆகுது 5,000, ஸோ அதை இங்கே போடுறோம். இப்போ டேலி பண்ணிக்கலாம். 16,750, 16,750. இப்போ பேலன்ஸ் பண்ணோன்னா நமக்கு 8,750 வரும். இந்த 8,750-ஐ செகண்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வருமா? இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் எவ்வளோ? 833 இன்ட்ரெஸ்ட். இந்த பக்கம் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வரும். இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 5,000. கடன் வந்து கம்மியாகுது, அதனால் இந்த சைடு வருது. இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள் டேலி பண்ணி. 4,583. இந்த பேலன்ஸ் பண்ணதை தேர்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 4,583. இப்போ இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமா? தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 417, அந்த 417. அடுத்து இந்த சைடு வந்து டூ கேஷ் அக்கௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 5,000. இப்போ இதை டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் சேமாக வரும். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து பாருங்கள், மிஷினரி அக்கௌண்ட் போடலாம். மிஷினரி அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம டெப்ரிசியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 10% ஆன் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், அதாவது ரிட்டர்ன் டவுன் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. இப்போ கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 15,500. இப்போ இந்த 15,500ல் 10% ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிச்சோன்னா 1,550. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 13,950. இப்போ இந்த 13,950ல் 10% கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணோன்னா 1,395. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 12,555. இப்போ இந்த 12,555ல் தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் 10%. கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,256. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 11,299 வருது. புரிஞ்சுச்சா டெப்ரிசியேஷன் எப்படி போட்டோன்னு? இப்போ பாருங்கள், மிஷினரின்றது நமக்கு அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, கரெக்டாக? இப்போ அசட் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வருது, இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ வந்து டெபிட். யார் மூலியமாக வருது? ஹையர் வெண்டர் மூலியமாக வருது, பேன் கார்டு மூலியமாக வருது, அதனால் அவர் பேரை போடுறோம் 15,500. அண்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆகுது. டெப்ரிஷியேஷன்னா என்ன? நமக்கு லாஸ், டிக்ரீஸ் ஆகுது, வேல்யூ ஆஃப் த அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து இந்த சைட் போடுறோம். எவ்வளோனா 1,550 போட்டு டேலி பண்ணுறோம். டேலி பண்ணி இங்கே பேலன்ஸ் வந்து 13,950. வெறும் டெப்ரிஷியேஷன் மட்டும்தான் இந்த மிஷினரி அக்கௌண்ட்டில் வரும், வேறு எதுவுமே வராது. இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் எதுவுமே வராது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த பேலன்ஸ் எடுத்தது வந்து இங்கே போடுறோம் 13,950. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து இங்கே என்ன போடுவோம்? டெப்ரிஷியேஷன் வேல்யூ கம்மியாகுது. எவ்வளோ கம்மியாகுது? 1,395 கம்மியாகுது, அதனால இங்கே போடுறோம். இப்போ அடுத்து பாருங்கள், டேலி பண்ணிக்கலாம். 13,950 டேலி பண்ணிங்கன்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 12,555 வருது. இப்போ அந்த 12,555-ஐ இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேர்ட் இயர் டெப்ரிஷியேஷன் எவ்வளோ? 1,256, அதை போடுறோம். இப்போ ரெண்டுத்தையும் டேலி பண்ணுங்கள். டேலி பண்ணால் 12,555, 12,555. பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா 11,299. கரெக்டாக வந்துருச்சா? இதை மூலியமாகவே செக் பண்ணிக்கலாம் நம்ம போடுற சம் கரெக்டான்றது. ஓகேவா? கரெக்டாக வரும் பாருங்கள் ஒவ்வொரு இயரும் பேலன்ஸு. ஓகேவா? இதை வந்து ஃபோர்த் இயருக்கு ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டும் போடணும். இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை நம்ம பார்த்த மாதிரி தான், ரெண்டு சைடும் ஒரே அமௌண்ட் தான் வரும். இந்த சைடு வந்து 2ல் என்ன வரும்? யாருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம்? மிஸ்டர் பேங்காஜ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஃபஸ்ட் இயர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 1,250, அதை போடுறோம். இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 1,250க்கு. அடுத்து செகண்ட் இயர் அதே மாதிரி தான், மிஸ்டர் பேங்காஜ்க்கு 833, அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தேர்ட் இயருக்கும் அதே தான், 417 பேன் கார்ட்ஸ்க்கு பே பண்ணுறோம், அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 417.
டெப்ரிஷியேஷனும் அதே மாதிரி தான். இங்கே பேன் கார்ட்ஸுக்கு பதிலாக என்ன வரும்னா நமக்கு வந்து என்ன மிஷினரி கொடுத்துருக்கோம்ல, ஸோ அசட் அக்கௌண்ட் இங்கே அசட்டுன்றது இங்கே வரும், மிஷினுன்னு வரும். ஃபஸ்ட் இயர் மிஷினரி அக்கௌண்ட் எவ்வளோனா 1550, அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 1550. அடுத்து செகண்ட் இயர் மிஷினரி அக்கௌண்ட் எவ்வளோ 1395, அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 1395. தேர்ட் இயர் 1256, அதை வந்து போடுறோம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும். இப்போ ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் பார்க்கலாம். லெஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் ஹையர் வெண்டார் பார்க்கலாம். பாருங்கள், லெஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் மிஸ்டர் பேன்காட்ச். மிஸ்டர் பேன்காட்ச்சில் ஹையர் வெண்டார், அவருக்கு தான் நம்ம லெஜர் அக்கௌண்ட் போடுறோம். இந்த ஹையர் வெண்டாருக்கு போடும்போது 2 அக்கௌண்ட் போட்டால் போதும். ஒன்று ஹையர் பர்ச்சேஸருக்கு, இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் இதில் வராது, ஏன்னா அசட் வந்து ஹையர் வெண்டார்கிட்ட இல்லை, ஹையர் பர்ச்சேஸர்கிட்ட தான் இருக்குது. ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வராது. அதுக்கு பதிலாக ஹையர் பர்ச்சேஸர் அக்கௌண்ட்டும் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் போட்டால் போதும். ஹையர் பர்ச்சேஸர் இங்கே யார், குப்தா தான் ஹையர் பர்ச்சேஸர். ஸோ அவருக்கு போடுறோம். ஸோ போடும்போது ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் நடக்குது. நம்ம ஒரு 5 க்ரைட்டீரியா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னல, சேல்ஸு, டவுன் பேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, இன்ஸ்டால்மெண்ட்டு, டெப்ரிஷியேஷன் அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இங்கே டெப்ரிஷியேஷன் வராது, டெப்ரிஷியேஷன் விட்டு 5 க்ரைட்டீரியா. ஃபஸ்ட்டு நான் சேல்ஸ் நடக்குதா, சேல்ஸ் நடக்கும்போது ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு அசட் வந்து உள்ளே வருது. ஸோ வந்து அது வந்து டெபிட்டில் போடுறோம் 15,500. அண்ட் வந்து அடுத்து என்னது, டவுன் பேமெண்ட். டவுன் பேமெண்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ கம்மியாகுது. இந்த பாயிண்ட் ஆஃப் ஹையர் வெண்டாருக்கு சொல்கிறேன்னா கேஷ் 3000. அடுத்து என்னென்னா இன்ட்ரெஸ்டோட வேல்யூ அதிகமாகுது 1250. அண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் 5000 இன்ஸ்டால்மெண்ட். இப்போ டேலி பண்ணுங்கள், 16,750. பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா இந்த சைடு 8,750. இந்த 8,750 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் என்ன வரும், இன்ட்ரெஸ்ட் வருமா, இன்ட்ரெஸ்ட் வந்து 833. இந்த பக்கம் இன்ஸ்டால்மெண்ட் வந்து எவ்வளோ 5000. இப்போ டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பண்ணால் 4,583. இப்போ இந்த 4,583 இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வருமா, இந்த பக்கம் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வரும் 5000. இங்கே 417, இங்கே 417, இங்கே 5000. இப்போ டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். டேலி பண்ணால் நமக்கு 2 சைடுமே 5000 தான் வரும். புரிஞ்சா? இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இதில் நம்ம ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் மிஸ்டர் குப்தா லெஜர் அக்கௌண்ட்டில் மிஸ்டர் பேன்காட்ச்சுக்கு போட்டிருப்போம்ல ஹையர் வெண்டாருக்கு அக்கௌண்ட்டுக்கு, அதோட ஆப்போசிட் தான் இது. அங்கே என்னென்னலாம் க்ரெடிட்டில் போட்டிருக்கோமோ அதெல்லாம் இங்கே டெபிட்டில் வரும், அங்கே என்னென்னலாம் க்ரெடிட்டில் போட்டிருக்கோமோ அதெல்லாம் இங்கே டெபிட்டில் வரும். ரெண்டுமே ஒரே அக்கௌண்ட் தான், ஒரே மாதிரி தான் அக்கௌண்ட்டில் வரும். வெறும் டெபிட்டில் இருக்கிறது க்ரெடிட்டில் வரும், க்ரெடிட்டில் இருக்கிறது டெபிட்டில் வரும். அதுதான் இங்கே ஒரு ட்ரிக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் அதோட ஆப்போசிட் வெர்ஷன் தான். எப்படி நம்ம அங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸை கிரெடிட் சைட் போட்டோமோ இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸை டெபிட் சைட் போடுவோம். ஏன்னா வந்து ப்ராஃபிட் வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்ன்றது ஹையர் வெண்டார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ப்ராஃபிட்டு. ஸோ வந்து டெபிட் சைட் போடுறோம். யார் மூலிமா இன்ட்ரெஸ்ட் வருது, குப்தா மூலிமா இன்ட்ரெஸ்ட் வருதா, அதனால அவரை வந்து கிரெடிட்டில் போடுறோம் 1250. ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து 1250. அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 1250. செகண்ட் இயர் வந்து குப்தா 833. இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தேர்ட் இயர் வந்து குப்தா அக்கௌண்ட் 417. இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 417. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இது கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3